வெல்கம் டு மை சேனல் ஆதிரைஸ் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஆதிரைஸ் கிச்சன்ல காளான் பிரியாணி பார்க்க போறோம். அதற்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் 3 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 4 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பாஸ்மதி ரைஸ், ரெட் சில்லி பவுடர், 2 பிரியாணி மசாலா, புதினா கொத்தமல்லி 1 கை அளவு, காளான், தேங்காய் பால், தயிர். இப்ப வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கர்ல நான் தேவையான அளவு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். சிலர் இது கூட நெய்யும் ஊற்றி செய்வாங்க, அதுவும் நல்ல அரோமா கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு நான் கடலெண்ணெய் மட்டும் தான் ஊற்றி பண்ண போறேன். அதில் பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அது எண்ணெயோட நல்லா ஃப்ரை ஆகவும் நான் நறுக்கி வச்சிருக்க 3 பெரிய வெங்காயத்தை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வெங்காயத்தை சேர்த்துடலாம். அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். ஸோ நான் அதுக்கு வேகமாக வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அது ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். அப்போ தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் நமக்கு இன்னும் நல்லா தெரியும். இந்த டைமில் நான் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் அந்த பிரியாணி கலருக்காண்டி நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சில்லி பவுடரை. அதை நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருக்கேன். அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கிடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுருக்கலாம். நான் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாயை நான் அரைச்சி சேர்க்குறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லோரும் இருக்கிறதுனால அவங்க அதை ஒதுக்கி வச்சிடுறாங்க, சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சேர்த்தா எல்லாருமே அதை சாப்பிட்றாங்க. ஸோ நான் அதனால் எப்பயுமே நான் அரைச்சி சேர்த்துப்பேன். அதோட பச்சை வாசனமும் போகிற அளவுக்கு நான் வதக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா அது மசிகிற அளவுக்கு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நான் வதக்கிக்கிறேன். பிரியாணி மசாலாவையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த டைம்லேயும் சேர்த்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் புளிப்பு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தயிரை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷான தயிரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காளான் எடுத்துக்கிறேன். சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சிட்டேன். வாஷ் பண்ணி முன்னாடியே கட் பண்ணி வச்சிட்டேன். அதை இப்போ போட்டு நல்லா அந்த மசாலோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். 1-2 மிக்ஸ் ஆகாமல் நல்லா ஃபுல் மிக்ஸ்டாக இருக்க மாதிரி நம்ம வதக்கிடலாம். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லா இறங்கும் எல்லா இதுலேயும். இப்போ நான் தேங்காய் பால் முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 4 கிளாஸ் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிட்டேன். ஆனால் எனக்கு பத்தாதுன்னு தோணுது. ஸோ இன்னொரு கிளாஸ் சேர்த்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நான் உப்பு செக் பண்ணி பார்க்குறேன், உப்பு எவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே பிரியாணிக்கு ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்ட் பண்ணுறப்போ அது உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், உப்பு பத்தலை. ஸோ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நல்லா கொதிக்க விட்டுறலாம் தண்ணியை. கொதிச்ச பிறகு தான் நம்ம ரைஸ் போடணும், இல்லாட்டி ஒரு மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி கழுவி வச்சுருந்த ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும், இல்லாட்டி அது ரைஸ் உடஞ்சிரும். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் லெமன் சேர்த்துக்கிறேன். அதனால ஒரு 4-5 சொட்டு தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். விசில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. விசில் வரப்பே நல்ல ஸ்மெல்லாக இருக்கு, பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னா. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, பார்க்கவே சாப்பிடணும்னு தோணுது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஆதிரைஸ் கிச்சனை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.